பாருங்கப்பா, மிக்சியில் நல்லா மழன்னு விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இல்பா சட்டியில் எண்ணெயை விட்டுன்ட்டேன். புளியை போட்டு வதக்கினதுனால அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரியா, இப்போ கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் நல்லா உண்டுன்னு எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெயை விட்டு நல்லா வதக்கி வச்சுட்டா நல்லா தாராளமாக 2-3 நாளைக்கு வெளியிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் கூட இருக்கும். சூப்பராக இருக்கும். சுட சுட சாத்தில் மிளகு குழம்பு போட்டு நெய்யோ எண்ணெயை விட்டுன்னு சாப்பிட்டா குளிர் காலத்தில் மழை காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கடுகு பொரிஞ்செடுத்து ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா, சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டாச்சு. அரைச்ச விழுத இந்த கொட்டியாச்சு. மிக்சிலையும் நல்லா ஜலம்